மூன்றாவது சர்க்கம். மந்திர ஆலோசனை சபையில் பல தேவர்களுடன் அமர்ந்திருந்த இந்திரனது 1000 கண்களும் தேவர்களை விட்டு உடனே மன்மதனிடம் சென்றன. இந்திரன் தன்னலம் கருதுபவன். பிரபுக்களின் அன்பு ஒருவரிடத்தில் நிலையாக இருப்பதன்று. யாரால் ஒரு பயன் நிகழ வேண்டுமோ அவர்களிடம் தம் கௌரவத்தையும் விட்டு மரியாதை செய்வர். பயன் முடிந்தவுடன் மரியாதையும் நின்றுவிடும். இப்பொழுது மன்மதனின் உதவி வேண்டியிருப்பதால் இதுவரையில் அண்மையிலிருந்த தேவர்களையும் புறக்கணித்து மன்மதனை நோக்கினான் இந்திரன். இந்திரன் இங்கே உட்கார் எனக் கூறி மன்மதனுக்கு தன் ஆசனத்திற்கு அருகிலே இடம் தர, இத்தகைய பேரருளை மன்மதன் வணங்கிய தலையினால் போற்றி அருகில் உட்கார்ந்து பிறர் காதில் விழாதபடி இந்திரனிடம் பேசலுற்றான். அரசே, அந்தந்த மனிதனின் தனிச்சிறப்பை தாங்கள் அறிந்தவர்கள். ஆகவே இம்மூவுலகிலும் நான் செய்ய வேண்டிய தங்களுடைய காரியம் எது இருப்பினும் கூறுக. என்னை நினைத்ததே தாங்கள் எனக்குச் செய்த பெரிய அருளாகும். அத்தகைய அருள் ஏதாவதொன்றைச் செய்யும்படி உத்தரவிடுதலின் மூலம் விருத்தியடைய வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உமது பதவியை விரும்பி நெடும் தவம் செய்து எவன் உமக்கு மனத்தில் கவலையை உண்டாக்குகின்றான் கூறுவீராக. சீக்கிரமே அவன் என் வில்லிற்கு அடிமையாக ஆவான். காமத்திற்கு வசப்பட்டு தவம் செய்வதை விட்டு இன்பம் அனுபவிப்பதில் உழலும்படி அவனை கணத்தில் செய்கிறேன். உமது விருப்பமின்றி எந்த மனிதன் மறுபிறப்பாகிய துன்பத்தைக் கண்டு அஞ்சி அதனின்றும் விடுதலை பெற மோட்ச மார்க்கத்தை அடைந்துள்ளான் கூறுவீராக. உருவத்தை அழகாக நெருக்கின்ற சுந்தரிகளின் கடைக்கண் நோக்கிற்கு வசப்பட்டு வெகுநாள் தன் வசமிழுந்து நிற்பான் அந்த அசுரன். உமது எதிரிகளில் எவன் பொருளையும் தர்மத்தையும் சேமித்து வைத்துள்ளான். சுக்ராச்சாரியாரிடம் நீதி நூல் பயின்ற அறிவாளியாயினும் அவனுடைய மனத்தில் இன்பம் துய்ப்பதில் ஆசைகளை கிளப்பி அவனது அர்த்தம் பொருள் தர்மம் இரண்டினையும் அழிப்பேன். நதியின் இரு கரைகளை பிரவாகம் ஒன்றே தகர்க்கின்றது. அதுபோல் நான் அவன் மனதில் தோற்றுவிக்கும் இன்ப ஆசை ஒன்றே அவன் சேமித்த பொருளையும் அழிக்கும், தர்மத்தையும் அழிக்கும். பதிவிரதையான எந்த அழகி உமது சபல மனத்துள் புகுந்திருக்கின்றாள் சொல்வீராக. அவளை தானே வந்து உம்மை ஆலிங்கனம் செய்யும்படியும் உமது தோள்களிலே கைகளை வைத்து மகிழ்விக்கும்படியும் செய்வேன். ஆமுகரே, கலவியில் நீர் தவறு இழைத்த பின் பாதத்தில் விழுந்து வணங்கிய பிறகும் கோபம் தணியாமல் யோசனையின்றி எந்த ஸ்திரீ உம்மை உதறித்தள்ளி அவமதித்திருக்கிறாள்? அவளது பெயரை கூறும். அவள் மனத்துள் உம்மை பற்றி அடங்காத காதலை உண்டாக்கி தான் செய்த பிழை கருதி மனம் வெதும்பும்படியும் காதல் நோயால் பீடிக்கப்பட்டு அதனை தனித்து கொள்ள எப்பொழுதும் தளிர் படுக்கையையே தஞ்சமாக அடையும்படியும் அவளைச் செய்கிறேன். வீரரே, உலகைக் காக்க இதுவரை முயன்று வந்த வஜ்ராயுதம் சிறிது காலம் ஓய்வு பெறுவதாக. என் பாணங்கள் உமது பகைவனின் பாகுபலத்தை பலனற்றதாகச் செய்யும். கோபத்தினால் துடிக்கும் உதட்டையுடைய ஸ்திரீகளைக் கண்டும் அஞ்சும்படி செய்வேன் உங்களது எதிரியை. எனக்கு உத்தரவு கொடுங்கள். அரசே, நான் மிருதுவான புஷ்பங்களை ஆயுதமாக உடையவனே. ஆயினும் உமது அருளால் வசந்தன் ஒருவனையே துணையாக கொண்டு பயங்கரமான பினாகம் என்ற வில்லை கையிலேந்திய சிவபிரானையும் மன உறுதி இழக்கச் செய்வேன். எனின் மற்றவர்களை பற்றி நான் கூறத் தேவையில்லை. அவர்கள் என் முன் பதர்போலாவர். மன்மதன் இவ்வாறு பேசுவதை செவிசாய்க்க விரும்பிய இந்திரன் அதற்கு வசதியாக இருக்கும்படி ஒரு பாதத்தை மறுதொடையின் மேல் வைத்து கொண்டு மன்மதன் பக்கம் திரும்பியிருந்தான். மன்மதன் பேச்சு முடிந்தவுடன் பாதத்தை தொடையினின்றும் இறக்கி அதற்கென அமைக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தான். இந்திரன் விரும்பிய காரியம் சிவபிரானது மனத்தை கவர்வது. மன்மதனும் அதையே செய்வதாக கூறினான். எனவே இந்திரன் மன்மதனிடம் தன் எண்ணத்தை கூறலுற்றான். நண்பனே, நீ உன்னை பற்றி கூறிய யாவும் உன்னிடம் உள்ளதே. வஜ்ராயுதத்தையும் உன்னையும் என்னுடைய 2 ஆயுதங்களாக கருதுகின்றேன். வஜ்ராயுதத்தை விட நீ உயர்ந்தவன். வஜ்ராயுதத்தை தபஸ்விகளிடம் உபயோகிக்க முடியாது. உன்னை தபஸ்விகளிடமும் உபயோகிக்கலாம். நீ எங்கு சென்றாலும் வெற்றியுடன் திரும்புபவன். நண்பனே, உனது பலத்தை முற்றிலும் நான் அறிவேன். அதனால் நான் எனக்கு ஒப்பான உன்னை ஒரு பெரிய காரியத்தில் ஏவப் போகின்றேன்.
ஆதிசேஷன் பூமியை தாங்குகின்றான். அத்திறமையை கண்ட பிறகே விஷ்ணுவும் அவனை தம்மை தாங்கும் படுக்கையாக ஏற்படுத்தி கொண்டார். சிவபிரானிடமும் பாணத்தை பிரயோகித்து தைரியத்தை இழக்கச் செய்வேன் என்று கூறியதாலே அநேகமாக எங்கள் விருப்பத்தை நீ ஏற்றுக்கொண்டாய் எனக் கூறலாம். பெரும் பகைவர்களை உடைய தேவர்களின் விருப்பமும் இதுவே. சிவபிரான் மேல் பாணத்தை பிரயோகித்து அவர் மனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கு. இத்தேவர்கள் சிவபிரானது மகனை தமது சேனைக்கு தலைவனாக கொண்டு வெற்றியடைய விரும்புகின்றனர். வேதங்களுக்கும் அவற்றின் அங்கங்களுக்கும் ஆவிர்பாவஸ்தானமாகிய அவர் இப்பொழுது மனத்தை தத்துவப் பொருளில் வைத்து தியானத்தில் இருக்கின்றார். ஒரே பாணத்தை பிரயோகித்து நீ அவரை வசீகரிக்க முடியும். மனத்தை அடக்கியுள்ளார் சிவபிரான். புலன்களை அடக்கி இருப்பவள் பார்வதி. சிவபிரானுக்கு பார்வதியினிடத்தில் அன்பை உண்டாக்க முயல்வாயாக. அவள்தான் அவருக்கு ஏற்ற மனைவி என பிரம்மதேவர் கூறியுள்ளார். ஹிமாலயத்தின் ஒரு சிகரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் சிவபிரானுக்கு தந்தையின் உத்தரவிற்கிணங்க பார்வதி பணிவிடை செய்து வருகிறாள் என என் வேவுகாரர்களாகிய அப்சரஸ்களிடமிருந்து நான் கேள்வியுற்றேன். தேவர்களின் காரியத்தை செய்து வெற்றி பெறுவாயாக. சிவபிரான் மனத்தை வசீகரித்தல் என்பது பார்வதியின் வடிவழகினாலே செய்யப்பட வேண்டியதே ஆயினும் உன் உதவியும் இதற்கு முக்கியமானதே. முளை விதையினின்றும் உண்டாவதுதான். விதை மண்ணுடன் சேர்ந்திருப்பதால் மாத்திரமே முளைப்பதில்லை. தண்ணீரும் தேவையாக இருக்கிறது. அதுபோல் பார்வதி சிவபிரான் இருவரும் ஒருவருக்கொருவர் அருகில் இருப்பினும் காதலை அவர்கள் மனத்தில் தோற்றுவிக்க உனது உதவி மிக முக்கியமானதாகும். தேவர்களின் காரியத்தில் முதல் காரணம் சிவபிரான். அவரிடம் உன் பானம் ஒன்றேதான் செல்லும். இத்தகைய பெருமை வாய்ந்த நீ மிகவும் பாக்கியம் பெற்றவன். பிறர் செய்ய முடியாத காரியம் மிக அல்பமாயினும் அதனை செய்பவர் புகழ் பெறுவர். எனின் தேவர்கள் பலர் அறிந்த ஆனால் அவர்களால் செய்ய முடியாத இக்காரியத்தை செய்யப் போகின்ற உனக்கு வரும் புகழை பற்றி கூறவும் வேண்டுமா? உன் கண்முன் கூடியிருக்கின்ற இவ்வளவு தேவர்களும் உன்னிடம் இதனை யாசிக்கின்றனர். நீ செய்கின்ற காரியம் தேவர்களுக்கு மாத்திரமே அன்றி மூவுலகிற்கும் நன்மை செய்வது. இக்காரியத்தில் நீ உபயோகிக்கும் ஆயுதம் புஷ்பங்களால் ஆன வில். அது பிறருக்கு ஹிம்சை செய்வதன்று. நண்பனே, எத்தகை சிறந்த பலமுடையவன் நீ! உங்களைப் போல் பலமுடையவனாகவிருக்க யாவரும் விரும்புவர். யாவரும் தமக்கு வேண்டுமென ஆசைப்படத்தக்க பலம் உன்னிடம் இருக்கிறது. உன்னோடு எப்பொழுதும் இருப்பவன் உனது நண்பன் வசந்தன். நான் சொல்லாவிடினும் அவன் உனக்கு உறுதுணையாக இருப்பான். அக்னியை வளர்ப்பது காற்று. அதனுடன் நண்பன் அக்னிக்கு உதவி செய் என காற்றுக்கு கட்டளையிட்டவர் யார்? பிறர் கட்டளை இன்றியே காற்று தன் நண்பன் அக்னிக்கு உதவி செய்கின்றது. அதுபோல் நான் கூறாமலே உதவுபவன் வசந்தன். காரணம் அவன் உனது நண்பன். வசந்தனை உதவியாக இரு என கூறாமலேயே அவனை உதவியாக இருக்க கூறினான் இந்திரன். மன்மதன் அவ்வாறே செய்வதாக கூறிவிட்டு இந்திரனது ஆணையை சிரமேற்கொண்டு புறப்பட்டான். அவன் புறப்படுங்கால் இந்திரன் தனது அன்பின் அடையாளமாக தனது கையினால் அவனை தடவிக் கொடுத்து அனுப்பினான். மன்மதன் இந்திரன் கூறிய காரியத்தை நிறைவேற்ற தன் உடலையும் இழக்கத் துணிந்து ஹிமாலயத்திலுள்ள சிவபிரானுடைய ஆசிரமம் சென்றான். அவனுடைய ஆருயிர் நண்பன் வசந்தனும் அன்பு மனைவி ரதியும் ஏதேனும் தீங்கு நேருமோ என்ற அச்சத்துடன் உடன் சென்றனர். வசந்த ருது காதலை தூண்டுபவைகளில் ஒன்றாக கருதப்படுவது. மன்மதன் சிவபிரானது ஆசிரமம் சென்றவுடன் அவன் நண்பன் தேவன் வசந்தன் தனது மற்றொரு வடிவமான ருதுவை வசந்தம் என்ற பருவ காலத்தை அவ்வனத்தில் தோன்றச் செய்து தளிர், புஷ்பம், பழம், குயிலின் கூவுதல் முதலியவை மூலம் யாவரும் உணரும் வகையில் விருத்தியடைந்தான். சிவபிரானது வனத்தில் மன்மதனுக்கு உதவி செய்ய வசந்தன் காலமல்லாத காலத்தில் தோன்றினான். வசந்த ருதுவின் அடையாளமாக தென்றல் வீசத் தொடங்கியது என்பது இச்லோகத்தின் கருத்து. வசந்த ருதுவில் தான் சூரியன் தென் திசையினின்றும் வடதிசை நோக்கி செல்வான். அகால வசந்த ருது தோன்றிவிட்டதால் சூரியனும் வடதிசை செல்லலுற்றான். உண்மையில் அது அவன் செல்லும் சமயம் இல்லை. சமயம் வரும் முன்பே சூரியன் தன்னை விற்று பிரிந்து சென்றதால் தென்திசை எனும் நாயகி துக்கத்தினால் விடும் பெருமூச்சு போல் காற்று வீசியது.
துணிவுள்ள புருஷன் ஒருவன் தன் மனைவிக்கு தந்த வாக்குறுதியை மீறி பிறர் மனைவியை நோக்கிச் செல்லத் தொடங்கினான். அப்பொழுது தாட்சிண்யமுள்ள அம்மனைவி அவனை யாதும் கடிந்து கூறாது துக்கத்துடன் பெருமூச்சு விடுத்தாள் என்ற கருத்தும் இந்த ஸ்லோகத்தினின்று தொனிக்கின்றது.